ஒரு விவசாயி ஒரு கழுதையையும் ஒரு குதிரையையும் வளர்த்துக்கிட்டு இருக்காரு. கழுதைய மூட்டை தூக்குறதுக்காக பயன்படுத்திக்கிறாரு, குதிரைய அவர் ஏறி சவாரி செய்யறதுக்காக பயன்படுத்திக்கிறாரு. ஒரு நாள் அந்த விவசாயி குதிரையையும் கழுதையையும் கூப்பிட்டுக்கிட்டு சந்தைக்கு போறாரு. அவர் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையுமே அந்த சந்தையில வாங்குறாரு. வாங்கின பொருள் எல்லாம் மூட்டை கட்டி கழுதையோட முதுகுல ஏத்திடுறாரு. சந்தையில அவர் ரொம்ப அதிகமாவே வாங்கிடுறாரு. அந்த கழுதையால அவ்வளவு வெயிட்டையும் தாங்க முடியல. உடனே அந்த கழுதை அந்த குதிரை கிட்ட உதவி கேக்குது. நண்பா, என்னால இவ்வளவு வெயிட்டையும் தூக்க முடியாது நண்பா, எனக்கு நீ கொஞ்சம் உதவி பண்றியா? இதுல பாதியை நீ முதுகுல வச்சுக்கிறியா? அதுக்கு அந்த குதிரை ரொம்ப ஆணவத்தோட, டேய் அது உன்னோட வேலைடா, என்ன பார்க்க சொல்ற? என்னாலலாம் தூக்க முடியாது, நீயே தூக்கிக்கிட்டு வா. குதிரை சொன்னதை கேட்ட கழுதைக்கும் ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது. அந்த விவசாயி குதிரை மேல ஏறிக்கிட்டு கழுதையும் கூட்டுக்கிட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கான். ஓவர் வெயிட்னால அந்த கழுதை பாதி தூரமே நடக்க முடியாம சரிஞ்சு விழுந்துடுது. உடனே விவசாயி அவன் பண்ண தப்ப உணர்றான். நம்ம ரொம்ப அதிகமான வெயிட்டை தான் அந்த கழுதை கிட்ட கொடுத்துட்டோம் போல. கழுதைக்கு மேல வச்சிருந்த எல்லா பொருளையும் எடுத்து குதிரை மேல வச்சிடறான். குதிரை இப்ப எல்லாத்தையும் தூக்கிட்டு போற நிலைமைக்கு தள்ளப்படுது. குதிரை அப்பதான் யோசிக்குது, கழுதை சொன்னப்பவே அதுக்கு உதவி பண்ணியிருந்தா நம்ம பாதி பொருளை தான் தூக்கிட்டு வந்திருப்போம். இப்ப விவசாயியோட சேர்த்து மொத்த பொருளையும் நம்மளே தூக்குற நிலைமைக்கு வந்துட்டோமே. என்னைக்குமே நம்ம ஆணவத்தில் ஆடக்கூடாது. ஆணவம் என்னைக்குமே அழிவை நோக்கி தான் கொண்டு போகும். இந்த கதை மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாரி ஸ்டேட்டஸ் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கங்க, யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.